ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான வருத்தமா புட்டு மவிச்சு, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவல் மீன் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு முருக்கங்காய் மாங்காய் எல்லாம் போட்டு செம்மையாக ஒரு குழம்பு வச்சு 1-2 துண்டை பொரிக்கலாம் மட்டும் இருக்கிற நண்பர்களே. பொரிச்சு போட்டு அந்த வருத்தமா புட்டில் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு முட்டை பொரியல் எல்லாம் தேவையில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோபா சாஸ், உப்பு மிளகாய், இல்லாட்டிக்கு மோர் மிளகாய், ஏதாவது 1-2 பொரிப்பேன் நண்பர்களே. அதோடையும் சேர்த்து சாப்பிட்டு அடி தூள் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் வீடு தேடி வந்து முட்டமா எடுக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க கடைக்கு 2 முதல் மாவை வறுத்தெடுக்கலாம். மீனெல்லாம் வெட்டிட்டேன். இங்கே பாருங்கள், மீனெல்லாம் வெட்டி துப்புரவாக்கியாச்சு, மூடி வச்சுருக்கிறேன். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வெட்டியாச்சு. அதுக்கு பிறகு இதில் வந்து மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காயும் முருக்கங்காயும் புளி ஊற வச்சுருக்கேன். இங்கே எல்லாம் தேங்காய் பால். இப்போ முதல் புட்டுக்கு வந்து மாவை வறுத்தெடுத்துட்டேன்னு சொன்னால் கடகடன்னு புட்டை குழச்சிடலாம். குழச்சி அங்கால போட்டேன்டா அது பாட்டுக்கு அவிஞ்சு கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் குழம்ப கூட்ட வேண்டியதானே. வெளியில் வந்தாச்சு நண்பர்களே. சட்டியை வைப்போம், சூடாக எடுக்கும். சூடானோன்னா மாவை வறுப்போமா. இப்போ சட்டி சூடாகிட்டு மாவை வறுத்தெடுப்போம். இது வந்து ஆல் பர்பஸ் ஃபுல்லாக இதை நான் அரிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அரிச்சு போட்டு அதுக்கு பிறகு வறுங்கோவா. அடுப்பை மீடியம் ஹீட்லான்னு விட்டு வறுக்கிறேன். வறுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வறுபட்டோன்னு லூஸாக இருக்கும், கைக்கு வறுக்க நல்ல வாசமும் வரும். வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க, வறுபட்டுட்டு பார்த்தீங்களா? வறுபட்டோன்னா கைக்கு நல்ல லூஸாக இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி பார்த்தீங்களா? இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு இது ஆறணும். ஆற வைக்கிறதில்ல நண்பர்களே, சூட்டோடையே டக்குண்டு புட்டுக்கு மாவை குழைக்க போகிறேன். இப்போ புட்டை குழைப்பேன். உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இங்கெல்லாம் தண்ணி பாருங்க கொதிக்க வச்சுருக்கிறேன். ஆவி பறக்கும் சுடுதண்ணி. சுடுதண்ணி என்ன ஆவி பறக்கும் தான், கொதிக்க என்ன தெரியும், அதுக்கெல்லாம் விளக்கம் தெரியல. என்ன அப்படி இங்கே பாருங்க, இந்த உப்பை கலக்கோடு இப்படி சுடுதண்ணியோட கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாகட்டு சூட்டோடையே அப்படியே குழைக்க வேண்டியதான். இந்த வருத்தமா புட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் கூட பிடிக்கும். அதால் ஆக கூட இல்லை, கணக்காக பார்த்து விட்டு குழைக்கணும். சரியா? கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் கூடுதலாக. இப்போ இந்த தண்ணியும் காணாது பாருங்க. அதுக்காக ஒரு அடியாக கவிட்டு கொட்டக்கூடாது. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கணும். இப்போ இது காணாது. பார்த்திங்கன்னா சூட்டுக்கு இப்படி புசு புசுண்டுது தண்ணி விட. இதுதான் வருத்தமாக புட்டு. இது நெடுக சாப்பிடக்கூடாது, இருந்துட்டு சாப்பிடலாம். நெடுக சாப்பிட்டா பித்தம் மட்டும் சொல்லுவீனாம். அதால் இருந்துட்டப்பாலும் சாப்பிடலாம். சரியா? இப்போ இது நெடுக சாப்பிட்டு பித்தம் வந்தால் சோவா சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் சொன்னோடட்டு என்ன சொல்லக்கூடாது. சரியா? அரிசிமா புட்டு கூடுதலாக சாப்பிடலாம். மற்றது வேறு அவிச்சமா புட்டும் அதை விட அரிசிமா புட்டு தான் நல்லா. இதுகளை வந்து கிடைக்க சாப்பிடலாம். அவிச்சமா புட்டு, வருத்தமா புட்டுக்களை. இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி ஒருக்கா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து இலை போட வேண்டிய. அதுக்கப்புறம் நாங்கள் கொத்தி எடுக்க வேண்டிய. இப்போ பாருங்க, புட்டை கொத்தி எடுப்போம். எல்லாம் குழைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இனி கொத்தி எடுக்க வேண்டிய. இப்போ புட்டை போடுவோம் பாருங்கள். புட்டெல்லாம் கொத்தி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு நான் நீத்துப்பட்டிலாம் போட போகிறேன். நீங்கள் புட்டு குழலில் கூட அவிச்சு எடுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ அவிச்சு கொண்டு நிற்க குழலில் டைம் இல்லைன்ற தம்பி எங்களுக்கு. ஆதலால் நீத்துப்பட்டியில் நாங்கள் போட போகிறோம். புட்டு வந்து சாம்பாரோடையும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். எல்லா கறிக்கும் எங்களோட புட்டு வேறையாக இருக்குது. இங்கே சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு சாம்பாரோட வச்சு தானே.
இப்போ புட்டாவியாட்டுக்கு இப்போ நீ அங்கால குழம்பு ரெடி பண்ணுவோமா? இப்போ குழம்ப வைப்போம் இந்த அடுப்பில். வெளியிலேயே செய்யலாம், ஆனால் நான் உள்ளுக்கு வந்தாச்சு, உள்ளுக்கு இருந்து செய்வோம். இப்போ சட்டி சூடாட்டுக்கும். சட்டி சூடானோடனே எண்ணெயை விடுவோம். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்பேன். வெந்தயம் போட்டு மீன் குழம்பு வச்சால் செம்ம டேஸ்டாக இருக்குங்க நண்பர்களே. இப்போ பாருங்க வெந்தயம் டக்குன்னு பொரிஞ்சிட்டு லைட்டாக. இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் ஒன்று தான் சேர்த்துருக்குறேன். வதங்கட்டும். தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து முதலாம் பால். இதோட 2ஆம் பாலும் 3ஆம் பால். புளி சேர்க்குறேன். குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். சரியா? இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு போடுவோம். நான் 3 கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ கலந்து விடுவோம். முதல்ல வந்து உப்பு சேர்ப்போம். கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ சட்டி காணுமோ தெரியாது நண்பர்களே, அதுதான் இப்போ அடுத்த கட்டம். ஆனால் காணுமெண்டா நிற்கிறான்னு பார்ப்போம். மாங்காயம் சேர்ப்போம். இதோட முருக்கங்காய் கொதிச்சு கொண்டு வரைக்கான் மீன் சேர்ப்பேன். கொதிக்கட்டுக்கும். புட்டு இறக்குவோம். பாருங்க அவிஞ்சிட்டு சரிங்களா, சூட்டோடையே மசிச்சு விட்டுருவோம். வாசம் இருக்கே, வாசம் வருத்தமாக புட்டு வாசம் செமையாக இருக்குது. வருத்தமாக புட்டு நண்பர்களே, நீங்கள் மா கூட குழச்சிங்கண்டா மிச்ச மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளும் அவிக்கலாம், பழுதாக போகாது, நல்லா இருக்கும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு, பஞ்சு போல் சும்மா அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மிச்சத்தையும் அவிச்செடுப்போமா. இப்போ குழம்பு கொதிக்கிட்டு மீனை போடுவோம். இனி பார்த்தீங்களா கொதிச்சு கொண்டு வருது. மீன் வந்து எல்லாத்தையுமே நான் குழம்புக்கு போட போகிறதில்ல, பொரிக்கையும் போகிறேன். ஏன்னா தம்பி, தம்பிக்கு பிடிக்காதது மீன் தான். ஆனால் மீன் சாப்பிடுவோம். இந்த பொரிக்க தான் போகிறேன். இப்போ என்ன சொன்னான், சிங்களம்மா சொன்னான் உனக்கு பொரிக்க போகிறேன். இப்போ இது நாளையும் பொரிப்போம் என்ன. நீ கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்கட்டுக்கும். இப்போ இங்கே மீனை பொரிக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்ப்பேன். இதோட இதை பொரிச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்குமே. தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஏற்கனவே மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தான் கழுவி இருக்கிறேன், இருந்தாலும் போடுவோம். சரியா? ஒரு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா நல்லா அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கும் மீனோட. பார்த்திங்களா இந்த மாதிரி. இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இருக்கட்டுக்கு இது பொரிக்க வேண்டியா. இப்போ புட்டை வச்சாச்சு, மீனை பொரிக்க போகிறேன் சூடாட்டுக்கும். இங்கே பாருங்க குழம்பு சூப்பராக கொதித்து வந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்களா? இதில் வந்து மிளகாய் பொரிக்க போகிறேன். இப்போ பாருங்க நண்பர்களே, இவர் எனக்கு பார்க்குற வீங்கின வேலையை, இவருக்கு ஒம்ப்ளேட் வேணுமா. மீன் கூட மச்சிக்கும் தானே, மீன் பொரிக்கிறது தானே, காணும் தானே, பொரிச்சிருக்கிறது தானே சாப்பிடாது. வாருங்க எனக்கு வேலையை கூட்டுற வடிவ நண்பர்களே. சரி போட்டு தரேன். இதில் ஒம்ப்ளேட்டை போட்டுட்டு அப்போ மிளகாய் பொரிப்போமா. சூடாட்டும். இங்கே சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இங்காலையும் சூடாயிட்டு பாருங்க. இதில் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சேர்ப்போம்.
நான் தோசைக்கல்லில் மீன் பொரிக்கிற நண்பர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோக்களில். சூப்பராக இருக்கும். இப்படி தோசைக்கல்லில் பொரிச்சிங்கண்டா எண்ணெயும் பெருசாக பிடிக்காது, நல்ல கணக்காக இருக்கும். எண்ணெயிலையும் பொரிக்கலாம், ஆனால் எப்படி பொரிக்க சூப்பராக இருக்கும். மீன் வறுவல் என்ன அம்பி இங்கே பாருங்க, எண்ணெய் சூடாயிட்டு ஹாஃப் ஆயில் என்ன போடுறாங்க இப்படி வரைக்கும் ஒம்ப்ளேட்டா உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஹாஃப் ஆயிலா? ஓகே. கொஞ்சமாக உப்பு போடுவோம் மேலால். அதுக்கு பிறகு கையில் பறக்கும் பார்த்து கொஞ்சமாக மிளகுது. இப்போ பாருங்க, முட்டை எப்படி எடுப்போமே நாங்கள் திருப்பி போடாமல் எடுப்போம், அப்போ நல்லா இருக்கும். திருப்பி போட்டுட்டு ஒரு கடுக்கு வடக்கண்டு லைட்டாக டக்கண்டு. பற்றியா டக்கண்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்கு? ஹாஃப் ஆயில். நீ மட்டுமா சாப்பிடுவேன்? நாங்களும் சாப்பிடுவோம். சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கெடுத்தான் ஜனகன். என்ன விட்டு சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கெடுத்தான் ஜனகன். அப்போ நாங்களும் சாப்பிடுவோம். இதுலேயும் பட்டு மீனை பொறிக்க போடுவோம். பொரியட்டும். மேலால் கருவேப்பிலை போட்டு விடுவோம், நல்லா இருக்கும். பொரியட்டும். பாருங்க, நம்மளுடைய குழம்பு ரெடி, இறக்க போகிறேன். பாப்போமா, இப்படி இருந்தால் தான் புட்டு கூட்டி சாப்பிட நல்லா இருக்குமே. நான் வந்து பார்ப்போம். சும்மா அப்படியே மாங்காய் புளிப்பு சுவையெல்லாம் சேர்ந்து அடி தூள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களுக்கு, தெரியுமா? இப்போ வாங்க குழம்பு இறக்கலாம். சுவையான வாவல் மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, மீன் குழம்பு ரெடி, முட்டை ஆம்லேட் ரெடி. இங்கால புட்டை வச்சாச்சு. நான் மிளகாய் பொரிக்கையில் பற்றியா ஆடு சட்டியாக எடுத்துகிட்டு இப்போ மிளகாயை பொரிப்போம். எண்ணெய் சூடாயிட்டு மோர் மிளகா, இது சோபா சோஸ் மோர் மிளகா, என் கைப்பட செய்த மோர் மிளகாய் நண்பர்களே. பார்த்தீங்களா, சுத்தமான சுகாதாரமான முறையில் செய்யப்பட்ட சோபா சோஸ் மோர் மிளகா. உப்பு மிளகாயும் இருக்குது, சரியா? காரணம் என்ன புரிஞ்சது? மீனை திருப்பி போடுவோம். வெங்காய பக்கமாக இப்போ மீன் எடுப்போமா? இல்லைங்களா, இதுதான் மீன் வறுவல். சூப்பராக வந்திருக்கு. இந்த கறி பவுடர் என்ன மிளகாத்தூள் போட்டுன்னு பாருங்க, அதுதான் இந்த கருப்பு கலரை கொடுக்குது. ஆனால் மீன் செம்மையாக அவிஞ்சிருக்கு. எது நீங்கள் நிற்கக்கூடாது, என்னடா கருப்பாக கிடக்கு பல்லு திட்டுறதுக்கு செய்கிறான்னு தெரியாதுன்றீங்களே, கணக்காக தான் வந்திருக்கு. நான் உங்களுக்கு சாப்பிடக்க காட்டுறேன். இப்போ மீன் பொரியலும் ரெடி, இல்லைங்களா? மீன் பொரியல் ரெடி, முட்டை ஆம்லேட் ரெடி, புட்டு ரெடி, இங்கே மீன் குழம்பு ரெடி, மிளகா பொரியல் ரெடி, மாம்பழம் இருக்குது. மாம்பழத்தையும் பட்டிட்டு செம்மையாக சாப்பிடலாம். ஓகே, வாங்க சாப்பிடலாம். விடு, நண்டு வறுவல் இல்லை, மீன் வறுவல். வஞ்சிர மீனை வறுத்து வச்சிருக்கிறேன், வாழை மீனை பொரிச்சு வச்சிருக்கிறேன். அப்படி காணுமா? சாப்பிடுவோம் என்ன? முதல் எல்லாருக்கும் பரிசு கட்டி புட்டை போடுவோம், பங்கிடுவோம். எங்களை விட தாராளமாக நான் மிச்சம் பண்ணுற அளவுக்கு தான் சாப்பாடு செய்வேன். நான் கூட புட்டை வச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் விடியவும் சாப்பிடுவோம் என்ன விட்டு. அதுதான் எங்களோட டெக்னிக்கல் நண்பர்களே, உங்களுக்கு விளங்காது. இங்கே பாருங்க, மீன் வறுவல், மிளகா பொரியல். உங்கள் மாண்டிய தாங்க எந்த ஆம்லேட் வேணும் தம்பிக்கு? ஆம்லேட். அப்பாவுக்கு ஹாஃப் ஆயில் தான். அப்பாவுக்கு ஹாஃப் ஆயில் வேணாம், எங்களுக்கு ஹாஃப். நாங்கள் மீன் குழம்பு பாருங்க, சும்மா அந்த மாதிரி மாங்காய் எல்லாம் போட்டு சுமையாக வச்சுருக்குது.
தேங்காய் பாலும் விட்டு தான் காய்ச்சறது விட்டு சரியா மாங்காய் கறியும் தேங்காய் கறியும் போடும். ம். மீன் உடைஞ்சிட்டு என்ன ம். சாப்பிடுங்கோ இது எனக்கு இது எனக்கு மட்டும் முடியாத வால் குழம்பு வருது சுடுது என்ன இன்னொரு துண்டு மீன் போடுவா உங்களுக்கு பொரிச்ச மீன் இருக்கு பார்த்துருப்போமே இப்படி வச்சிருக்கீங்க மீன். ஓகே ம் நல்லா கொல 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 கொலன்ட்டு ஊற்றணும் குழம்பு அப்போ தான் நல்லா இருக்கு சாப்பிட ஆனால் சுடுவது கொஞ்சம் பொறுங்க ஆறட்டுக்கும் இப்போ வாங்க சாப்பிடுவோம் குதிரையை வச்சாச்சு நீங்கள் சுடுவுதானா தம்பி ஆனால் ஆற வைக்க சொல்ல ஆனால் எனக்கு சூட்டோட சாப்பிட விருப்பம் நண்பர்களே இல்லைங்களா இப்படி இருக்கா குழச்சிட்டு முதல் இங்கே மிளகா பொரியலையும் வச்சுட்டு முதல் சாப்பிடுவோம் மீன் பொரியலையும் வைப்போமே என்ன இல்லைங்களா சுடுது செம சூடு இப்படி மீன் பொரியலையும் வச்சு சாப்பிடுவோம் அடித்தூள் சூப்பரா இருந்தது. ம் வேறு லெவலில் இருக்கு நண்பர்களே மிளகா போய் சூப்பராக வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் ஆனால் இப்படி கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும் கிழக்கு உரப்பும் சாப்பிடக்கூடாதுன்னு டக்குன்னு அந்த குழம்பு இழுத்துரும் புட்டு சொதி வைக்கல தருனாங்க என்ன தேன் ஆமிர்தம் மாதிரி இருக்கு நண்பர்களே தேன் ஆமிர்தம் தெரியுமா அப்படி இருக்கு மீன் பொரியல் பாருங்க இப்படி இருக்கு எண்ணெய் குடிக்காத மீன் பொரியல் இங்கே பாருங்க ஆம்லெட்டை பிச்சை அப்படி கூட்டுன்னு பாருங்க நல்லா இருக்கும் இப்படி சாப்பிடுவோம் இப்படி வச்சு சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கு நம்மளுக்கு அப்படியே ஒம்லேட் பாருங்க எப்படி உடஞ்சி ஊற்றுனீங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா நண்பர்களே இங்கே எனக்கு தெரியாது. அவருக்கு பிடிக்காது ஆனால் எங்களுக்கு பிடிக்கும் வேண்டாம் வேறு அதே உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு வேறு வெங்காயம் பச்சைமிளகா போட்டு பறிச்சாரு வெங்காய பச்சை மிளகாய் கிடந்துட்டு அதுலயும் மாஃபோல் மாதிரி சுட்டு சாப்பிடுறேன். சரி அதுல அதில் ஃபயர் சாப்பிடக்கூடாது அது பொரிச்சு தான் சாப்பிடணும் செம்மையாக இருக்கு நீ வேறுங்க குழம்பு மீன் சூடு சூடு ஓகேங்களா அதை வச்சுட்டு அதில் எங்களை மிளகா பொரியல் இருக்குது தானே அதை இப்படி வச்சு சாப்பிடுவோம் அங்கே மோர் மிளகாய் அப்படி அந்த தயிரோட வாசம் என்ன உண்மையாக இருக்குது இது பாருங்க நம்ம மாங்காய் போட்டு வச்சுக்க அந்த குழம்பு சாப்பிட்டு முடிய இந்த மாங்காய் என்ன செய்யணும் இப்போ சாப்பிடக்கூடாது இப்படி எடுத்து ரசித்து ரசித்து சாப்பிடுவோம் இந்த மீன் சுவை கறித்தூள் எல்லாம் சேர்ந்து அந்த மாங்காயில் இறங்கி இருக்கும் சாப்பிட்டு முடிய ஒரு ஓரத்தில் அந்த மாங்காய் எடுத்து வச்சுட்டு புட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசியாக ஒரு ஓரத்தில் இருந்து இப்படி வச்சுக்கொண்டு இந்த மாங்காயை எப்படி எடுத்துட்டு ரசித்து ரசித்து சாப்பிடுவோம் அப்படி இருக்குது நீங்கள் இப்படி சாப்பிட்டுருக்கீங்களா நல்லா இருக்கு நண்பர்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு வார்த்தையை சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் முருங்கைக்காய் இருக்கு நல்லா இருக்கு. நான் எதை சொல்லலையோ அதான் சொல்லுவார் நண்பர்கள் எங்கே பாருங்க மாம்பழம் கிட்டதா ஐயா கருத்த கொழும்பான் மாம்பழம் சாப்பிடலாம் சாப்பிட்டா முடிஞ்சது தேன்பானி இல்லை இனிப்பாக இருக்கு நண்பர்களே இனி மாம்பழ சீசன் என்ன
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா. நல்லா இருக்குது இது பாருங்க. இந்த ஒம்பளட்டு இப்படியே சாப்பிடும்.